Welcome to Sugniasami Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Hi friends, today's recipe mutton liver pepper fry. மட்டன் ஈரல் மிளகு வறுவல். அதுக்கு தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் வறுக்கும் போது உங்களுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த லிவர் பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி இருக்கிறோமோ உங்களுக்கு நல்லா வதங்கி உங்களுக்கு மசாலா வந்து அந்த ஈரலில் நல்லா ஒட்டி கிடைக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் அளவுக்கு ஈரல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இல்லை நம்ம நான்வெஜ் ஏதாவது இப்போ மட்டன் பீசஸோடு செய்யும் போது அதில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். நல்லா வதங்கிடுச்சு. வரமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஏன்னா மிளகு வறுவல், அதனால் மற்ற காரம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு தான் எடுத்து கொடுக்கும். அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், பிரிஞ்சு, சோம்பு இது மாதிரி எதுவுமே தாளிக்க நான் போடலை. சிம்பிளாக குயிக்காக பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் மட்டன் பீசஸு கூட ரெடி பண்ணிங்கனாலும் அருமையாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போது வேக வச்ச ஈரலை ஆட் பண்ணிடலாம். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகட்டும் மசாலா எல்லாமே. இந்த ஈரல் வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம் இது மாதிரிக்கெலாம் அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது மாதிரி நம்ம தூவிக்கணும். அதையும் நல்லா ஒரு பெரட்டி வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த மிளகு பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக காரம் வந்து ரொம்ப தூக்கலாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அருமையான மட்டன் ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட் அவ்வளோ அதிகமாக இதில் கிடைக்கும். சுட சுட மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.